வணக்கம் நேர்களே. உழவுக்கு உயிரூட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிற நேர்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே வருதுங்கிறது அவங்க அனுப்புகிற கடிதங்கள் மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் நமக்கு நல்லா தெரியுது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, மும்பை, குஜராத் போன்ற வெளிமாநில நகரங்கள்ல இருந்து கூட நமக்கு நிறைய மின்னஞ்சல்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் கடல் கடந்து வாழற தமிழர்கள், அதாவது ஸ்வீடன், துபாய் போன்ற நாடுகளில் வசிக்கும் நேர்கள் கூட அவங்களோட ஆதரவை தொடர்ந்து அளிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உழவுக்கு நிஜமாவே உயிரூட்ட முடியுன்ற நம்பிக்கை இன்னும் அதிகமாகுது. இனி இந்த வார நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இப்போ நம்ம முதல்ல எதை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? தெரியுமே, கோவையில் சமீபத்தில் நடந்த வாழைப்பழ திருவிழா தானே. பாரம்பரிய முறையில் வாழை சாகுபடி செஞ்சிட்டு இருந்த விவசாயிங்க சிலரால் அதிகமாக லாபம் சம்பாதிக்க முடியல. ஆனால் இந்த திருவிழா மூலமாக அதிக லாபத்தை ஈட்டித்தர தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு மற்ற விவசாயிங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்கல்ல. நிச்சயமா. அது மட்டும் இல்லாமல் வாழையிலேருந்து கிடைக்கக்கூடிய வாழைத்தண்டு, வாழைப்பழம், வாழைப்பூ இதெல்லாம் எப்படி மதிப்பு கூட்டி விற்கிறது அப்படிங்கிறதையும் விவசாயிகளுக்கு உண்டான நுணுக்கங்களும் சொல்லித்தரப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் நம்மளே பேசிக்கிட்டு இருக்கிறத விட ஒரு தடவை பார்த்துடலாம். தமிழகத்தில் உள்ள வாழை விவசாயிகளை ஒன்றிணைக்கும் விதமாக கோவையில் வாழை திருவிழா நடைபெற்றது. வாழை பயிரிடும் விவசாயிகள், வர்த்தகர்கள், நுகர்வோர்கள் என 3 தரப்பினரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வரும் முயற்சியாக இது கருதப்படுகிறது. வாழை உற்பத்தி உலகத்தில் 25% வாழை உற்பத்தி பண்ணுறோம். அதில் 25% தமிழ்நாட்டில் பண்ணுறோம். அதில் பர்டிகுலராக இந்த கிராண்ட் நைனுங்கிற ஒரு வாழையை தேனி மாவட்டத்தில் 30,000 ஏக்கரில் பண்ணுறோம். அது இந்தியாவில் அதிகப்படியான ஈல்டு எடுக்கிறோம். 80லேருந்து 100 டன் வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஹெக்டேருக்கு. அந்த எங்கள் விவசாய வருவாய் பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு 6 லட்ச ரூபா வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி நவீன விவசாயங்களை ஹைடெக் கல்டிவேஷன் நடைமுறைப்படுத்துனதுனால இப்போ இந்த வாழை திருவிழா மாதிரி விஷயங்களை நடைமுறைப்படுத்தி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். அதாவது விவசாயிகள், வியாபாரிகள், கன்சியூமர், அதாவது வாழைப்பழம் சாப்பிட்றவங்க, ஓய்வுப்பாளர்கள் மூணையும் இணைக்கிறதுக்கு தான் இந்த சப்ளை செயின் திருவிழா வாழை திருவிழா நடத்துகிறோம். வாழை பயிரிடுவதில் புதிய தொழில்நுட்பம், சாகுபடிக்கு பிந்தைய நேர்த்தி செய்யும் முறை, விற்பனை வாய்ப்பு குறித்த கருத்தரங்கங்களும் கண்காட்சியும் வாழை திருவிழாவில் இடம்பெற்றன. நிறைய புதிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் வந்திருக்கு. சாதாரணமாக சொட்டு நீர் பாசனம், உரநீர் பாசனம், திசு வளர்ப்பு கன்றுகள், இந்த மாதிரியான சாகுபடி தொழில்நுட்பத்திலே நிறைய மேம்பாடுகள் வந்திருக்கு. அரசில் வேளாண் துறை, பல்கலைக்கழகம், தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையம், இது போன்ற நிறுவனங்கள் எல்லாம் நிறைய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுத்து அதை வயல்வெளியில் பரிசோதனை பண்ணி அந்த தரமான தொழில்நுட்பங்களை விவசாயிக்கு கொடுக்குது. இதை நாம் பயன்படுத்துவதன் மூலம் நல்ல தரமான வாழைப்பழங்களை உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, நுகர்வோருக்கு வாழைப்பழங்களை மட்டும் சாப்பிட்டா போராது, வாழைப்பழங்கள்லேருந்து இன்னும் என்னென்ன மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் வருது. உதாரணமாக வாழை மாவு நல்ல சத்து மிகுந்தது. இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு, தமிழக வாழை சாகுபடியாளர்கள் சங்கம், கோவை வேளாண் பல்கலைக்கழகம் ஆகியவை இணைந்து நடத்திய இந்த வாழை திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களைச் சேர்ந்த வாழை விவசாயிகள் ஏராளமான அளவில் பங்கேற்றனர். வாழைப்பழம் மட்டுமின்றி வாழையிலிருந்து தயாரிக்கப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் அதன் செய்முறையும் வாழை விவசாயிகளை பெரிதும் கவர்ந்தன. வாழைப்பழத்துல தான் எத்தனை ரகங்கள், எத்தனை தொழில்நுட்பங்கள் இல்லை. நிஜமாவே இது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய சின்ன தகவல்கள் வரிசையாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துடலாம். எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியை அதிகப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. அந்த வகையில் நிலக்கடலை சாகுபடியை அதிகரிக்க விவசாயிகளுக்கு வேளாண் துறை மூலம் நேரடி பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பனிக்காலம் தொடங்கிவிட்டதால் பெரும்பாலான இடங்களில் நெற்பயிர்கள் உள்ளிட்ட பல்வேறு பயிர் வகைகளில் அதிக அளவில் பூச்சி தாக்குதல் இருக்கும். தழைச்சத்துக்கான உரங்களை கூடுதலாக பயிர்களுக்கு கொடுக்கும் போது இவை அதிக அளவில் தடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மல்பெரி மற்றும் பட்டுக்கூடு அமைக்க விவசாயிகளுக்கு கூடுதல் மானியம் வழங்கப்பட உள்ளது. வெண்பட்டுக்கூடு லாபகரமான தொழிலாக உள்ளது. மல்பெரி சாகுபடி அதிகரித்து வருவதால் அதற்கு ஏற்ப பட்டு வளர்ச்சித்துறை விவசாயிகளுக்கு கூடுதல் மானியம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது.
பனிப்பொழிவின் தாக்கம் அதிகம் இருப்பதால் மல்லிகை பூக்கள் தேவையை விட குறைவாகவே சந்தைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இதனால் மல்லிகை பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. இன்னும் 2 மாதங்களுக்கு விலை குறைய வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகிறது. பழ வகைகளில் எல்லா காலங்களிலும் கிடைக்கும் பழம் வாழைப்பழமாகும். இந்தியாவில் கடந்த 5 ஆண்டுகளில் வாழையின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. ஏற்றுமதியும் அதிகரித்து வருகிறது. இதன் மூலம் தமிழகத்தின் கன்னியாகுமரி, சேலம், திருச்சி, ஈரோடு பகுதிகளில் நேந்திர வாழை சாகுபடியை அதிக அளவில் விவசாயிகள் செய்து வருகிறார்கள். கரும்பு விவசாயிகள் பல புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். டிராஸ் கட்டர் என்ற கருவி மூலம் தோகையை சிறு துண்டுகளாக வெட்டுவதால் கரும்பு தோகை வீணாகாமல் உரமாக பயன்படுத்தப்படுகிறது. இது எளிதில் மக்கி விடுவதோடு கரும்பு தோகையில் யூரியா சத்து இருப்பதால் களைகளில் வரும் பூச்சிகளும் எளிதில் தடுக்கப்படுகின்றன. 50% மானியத்துடன் வீட்டு மாடியில் காய்கறி தோட்டம் அமைக்கும் திட்டத்தை சென்னை மற்றும் கோவை நகரங்களில் முதல் கட்டமாக தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இதன் மூலம் வீடுகளில் காய்கறி தோட்டங்கள் அமைக்க விரும்புபவர்களுக்கு மானிய விலையில் பொருட்கள் மற்றும் கருவிகள் கிடைக்கும். இதற்கு சென்னை மாதவரம் மற்றும் கோவை தடாகம் சாலையில் உள்ள தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம். www.tnhorticulture.tn.gov.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்தும் பெறலாம். ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நகரத்தை நோக்கி பயணிக்கிற பல பேருக்கு மத்தியில் ஆடம்பரமாக வாழ்கிறது வாழ்க்கை இல்லை, அனுபவித்து வாழ்கிறது தான் வாழ்க்கை நிரூபிக்கிற முயற்சியில் இறங்கியிருக்காரு ஒருத்தர். அவர் யாரு, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்க ஒரு இடைவேளை முடிகிற வரையும் காத்துட்டுருங்க.